هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்துக்கொள்ளக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதரின் மீதும் அவரை பின்பற்றக்கூடிய அத்துணை மக்களின் மீதும் குறிப்பாக இன்றைய ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த ஜும்மாவுடைய உரை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, மக்காவில் ஒரு நாள் ஒரு சம்பவம். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ். வேறொன்றும் இல்லை, நம் தொழுகைக்கான அழைப்புலிதான். அதை காபாவின் மேல் ஒரு மனிதர் விறுவிறுவென்று ஏறி கூரையின் மேல் நின்று கொண்டு தனது உரத்த குரலில் முழங்க ஆரம்பித்தார். அந்த தொழுகைக்கான அழைப்பிற்கான அந்த வாங்கொலி மக்காவுடைய மலை குன்றுகளில் முட்டி எதிரொலித்தது. குன்றுகளிலும் உயர்ந்த இடங்களிலும் ஓரமாக ஒதுங்கி தொங்கிய முகங்களுடன் காபாவில் நடப்பதை பார்த்து கொண்டிருந்த குறைஷிகளுக்கு அந்த காட்சியை நம்ப முடியவில்லை. ஆம், மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட அன்று, ஃபத்தே மக்கா அன்று நடந்த காட்சிதான் அது. அதுவரைக்கும் தங்களால் கருப்பினத்தவர், அடிமை என்று ஒதுக்கப்பட்ட பிலால் தொழுகைக்கான அழைப்பொடியை அழைத்து கொண்டிருந்தார். புழுதியில் கிடத்தப்பட்டு புழுவாக நசுக்கப்பட்ட அந்த கருப்பர் இன்று நாம் புனிதமாக கருதக்கூடிய இந்த காபத்துல்லாவுடைய உச்சியிலே நின்று உரத்து அழைத்து கொண்டிருக்கிறாரே, அன்று உயிர் பிரிந்து விடுமோ என்ற சூழ்நிலையில் ஈனசுரத்தில் முழங்கிய வார்த்தைகளை இன்று இந்த காபாவின் உச்சத்தில் ஏறிக்கொண்டு உச்சபட்ச ஒளியில் ஓங்கி ஒழிக்கிறாரே என்றெல்லாம் அவர்களுக்கு பல எண்ணங்கள் ஓடின. பலருக்கும் பல எண்ணங்கள் ஓடக்கூடிய அளவிற்கு அன்றைக்கு பிலால் அழைத்த அழைப்பொலி அவர்களிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் அந்த அழைப்பிற்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். ரபாஹ் ஹமாமா தம்பதியினருக்கு பிலால் காலித் எனும் இரு மகன்கள். இன்றைய எத்தியோப்பியாவும் அன்றைய அபிசீனியாவுமான ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர் ரபாஹ். அவர் எப்போது அரபு நாட்டுக்கு வந்தார், அந்நாட்டை சேர்ந்த பனு ஜுமா குலத்தை சேர்ந்த ஹமாமாவை திருமணம் புரிந்தார் என்ற விவரங்கள் இல்லை. ஆனால் அவர்களுடைய மகன் பிலால் பதின்ம பருவத்திலேயே அடிமையாகிவிட்டார். மக்கத்து குறைஷிகளுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவனாக இருந்த உமையா இப்னு கலஃப் என்பவரிடத்தில்தான் பிலால் அவர்கள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அன்றைய சூழல் அடிமை என்றால் இன்றைய எம்ப்ளாயை போல நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. தங்களுக்கென்று எந்த சுய விருப்பமும் இல்லாமல், தங்களுக்கென்று எந்த சுய ஆசாபாசங்களும் இல்லாமல் உண்மையான ஒரு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்ப அவங்க உமையாவின் கலப்பட்ட அந்த எஜமானுடைய ஆடுகளை மேய்ப்பது, எடுபடி வேலைகளை செய்வது, எப்பயாவது பசிச்சா அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, கையில் பேரிச்சம்பளம் புதியமாக கொடுக்கப்படும். அவ எஜமான் என்ன சொன்னாலும் ஆமாம் சாமி என்று
சில நிறுவனங்கள் வழி இல்லாம நம்ம ஈமான் பண்றவர்களாக இருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய பிரபல தெய்வங்களுடைய பூஜைகளில் கடந்தவர்கள் நிர்பந்திக்கப்படுவதை போல இந்தியாவில் நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம் இல்லையா? அது போல நிர்பந்திக்கப்பட்டு இருப்பார். அடிப்படையில் உண்மையில் அவர்கள் மேல் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. அந்த சமயத்துல தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்தை ரகசியமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் இந்த செய்தி போகுது. இதுல ஒரு முக்கியமான விசித்திரமான உண்மை என்னன்னா, நாம இஸ்லாம் பரவியது, இஸ்லாம் முதல்ல போனது, இஸ்லாத்துடைய செய்தியை சொன்னவுடன் அதிகமாக ஏற்றுக்கொண்டது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதிக்க சாதிகள் அல்ல, அடிமைகள் தான் முதலில் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அவங்க தான் ஒரு சுதந்திரத்துக்காக விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்ப எல்லாருக்கும் அந்த செய்தி பிலாலுக்கும் வந்தது. அல்லாஹ் ஒருவர் இருக்கிறார், அஸ்ஸாதிக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் தன்னை இறைவனுடைய தூதர் என்று சொல்கிறார், அவர் இறைவன் ஒருவனை தான் வணங்க வேண்டும் என்று சொல்கிறார், அவருக்கு இறைவனிலிருந்து வஹி வருகிறதா, நான் போய் பார்ப்போமா என்ற செய்தி எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்தது. அப்ப பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு ஆர்வம் வருகிறது. சரி, என்னன்னு போய் பார்ப்போம், உண்மையிலேயே ஒரு சரியான இறை தூதர்தானா என்று பார்ப்போமே என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹை சந்திக்க போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சந்தித்த முதல் நொடியிலேயே, முதல் சந்திப்பிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தியை ஏற்றுக்கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஷஹாதத்தை ஒழித்து உடனே இஸ்லாம் ஏற்றாங்க. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அறிவை விட அல்லாஹ்வுடைய அருள் முக்கியம். நிறைய பேர் நிறைய அறிவு இருக்கும், நிறைய சிந்திப்பாங்க, இஸ்லாத்தை பத்தி புத்தகம் எழுதுவாங்க. அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் என்ற ஒரு புத்தகத்தை சமீபத்தில் பலதரப்பை எழுதினார். ஆனால் அவருடைய குடும்பத்தில் ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மண்ணுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் என்று எழுதிய வளமுறையானுக்கு கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள பாக்கியம் கிடைக்கவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எல்லோருக்கும் அறிவுஜீவிகளான கிடையாது. நிறைய பேருக்கு கலிமாவுக்கு அர்த்தம் கூட தெரியாமல் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும். எல்லாருமே என்னன்னா அல்லாஹ் நினைச்சாதான், அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இஸ்லாத்தை இவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்ப இந்த செய்தி குறைஷிகளுக்கு போகுது. குறைஷிகள் வச்சு பெருசா எடுத்து இல்லையா, உலகம் நமக்கு என்ன, நம்ம பணத்தையும் வச்சுக்கிற மாதிரி நம்ம ஒரு தெய்வம் வச்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில அந்த செய்தியை ஆரம்பத்தில் பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அடிமைகள்லாம் இஸ்லாத்தை எடுத்துக்கிறாங்களா, நம்மள்ட்ட அடிமையா இருந்தவங்க இஸ்லாத்தை எடுத்துக்கிறாங்களா, அப்படி அந்த செய்தி பரபரப்பாக ஒரு தலைப்பு செய்தி அளவுக்கு அந்த தாக்காப்பில் என்று சொல்வார்களே, அந்த மக்கமான காலத்தில் பேசுபவர்களாக இஸ்லாம் பரிணமிக்கிறது. முகமது சந்தேகப்படும் மக்கள் அதிகரிக்கிறாங்க, முகமதை நோக்கி மக்கள் எல்லாம் அடிமைகள் எல்லாம் போறாங்க அப்படின்ற உடனே இந்த குறைஷியுடைய மூத்த பெருமக்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார். இந்த முகமது நாம இவரும் சும்மா விடக்கூடாது, இவர் தான் பொழுதுபோக்காக வினாத்துறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா நம்முடைய அடிமைகள் இன்னைக்கு இஸ்லாத்தை எடுத்துக்கிறாங்க, நாளைக்கு என்ன பண்ணுவோம், நம்மோட ஒரு ஒரே இடத்துல உட்காருவோம். அந்த குறைஷி மக்கள் இஸ்லாத்தை எதிர்த்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்க கேட்கிறாங்க, அபூபக்கர் இருக்கிறார், அபூபக்கர் யாரு, உயர்ந்த குலத்தை சார்ந்தவர், அபூபக்கர் பிலால் யார், அடிமை, அபூபக்கர் பிலால் ஒரே இடத்தில் உணவு இருந்ததுன்னா அது சாத்தியம் இல்லைங்கிறாங்க. அடிமையும் ஆண்டாவும் ஒரே தட்டிலா, இதை நீங்க நீக்கினீங்கன்னா இஸ்லாத்தை வர்றதுக்கான பல வழிகள் அது சொல்றாங்க. ஆனால் இந்த உலகத்திலேயே நிறவெறி, மொழிவெறி, இனவெறி எல்லாத்தையும் உடைச்சி மனிதர்கள் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து பிறந்தவர்கள் என்பதை உண்மையிலேயே இந்த உலகத்தில் நிரூபித்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். யார் யாரெல்லாம் எனக்கு சமத்துவம் கிடைக்கல, அது கிடைக்கலன்னு சொல்றாங்களோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர அவர் சொல்லக்கூடிய அனைத்து தீர்வுகளும் போலியானது தான். உண்மையான சமத்துவம் என்பது இஸ்லாத்துக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அப்ப இவங்க நினைக்கிறாங்க நம்முடைய அடிமைகள்லாம் இஸ்லாத்துக்கு போய், இப்ப நம்ம நிறைய ஊர்களை பார்க்கல, அதாவது எல்லாரும் படிச்சுட்டா, எல்லாருக்கும் அறிவு வந்துருச்சுன்னா, எல்லாரும் கல்வி அறிவு பண்ணிட்டா நம்மளை எவனும் எடுத்துக்க மாட்டான், எவனுக்கு கல்வி அறிவு பண்ணக்கூடாதுன்ற ஒரு மனநிலை இருப்பதை போல இந்த குறைசிகள் எல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் செய்யறாங்க. எப்படியாவது இந்த யார் யாரெல்லாம்
இஸ்லாத்தை ஏற்றுக்கிறானோ அவனை முதல்ல தூக்குறது, அவனை தூக்கி ஒரு கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுக்கும். அதுல 2 நன்மைகள் இருக்கு. என்ன 2 நன்மைகள் அப்படின்னா, ஒண்ணு புதுசா இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொள்ளுக்கு அந்த மாதிரி கடுமையான சித்திரவதையை கொடுப்பதன் மூலமாக, கடுமையான தண்டனையை கொடுப்பதன் மூலமாக அவன் இஸ்லாத்தோடு என்ன பண்ணுவான், வெளியே வந்துடுவான். 2வது, அவனுக்கு கொடுக்கிற தண்டனை பார்த்து இனி வேற ஒருத்தர் என்ன பண்ண மாட்டான், இஸ்லாத்துக்கு கூட நினைக்கவே மாட்டான். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சமூக வலைதளங்கள்ல முஸ்லீம்கள் தாக்கப்படக்கூடிய செய்திகளை நம்ம உடனே ஃபிளாஷ் நியூஸ் பார்க்கிறோம், காட்சிகளை பார்க்கிறோம், வீடியோவை பார்க்கிறோம். இது உண்மையிலேயே அவர்களோட திட்டத்துக்கு துணை போகிறோம். நம்மை ஒரு உளவியல் ரீதியாக தாக்கப்படக்கூடிய, ஒடுக்கப்படக்கூடிய பலவீனமான சமூகமாக கட்டமைக்கக்கூடிய ஒரு முயற்சி அது. ஸோ அந்த உளவியல் அடிப்படையில் தான் ஒரு ஆளை அடிச்சு தூக்கி போட்டோம்னா அதை பார்க்குற மற்ற அடிமைகளுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிற அந்த துணிச்சலே வராதுங்கிற அடிப்படையில் அவங்க இருக்கிறாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையாட்ட இருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. இந்த குறைஷிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதருக்கு ஏதாவது ஒரு குழப்பத்தில் பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க. இவர் அடிமை, இவருக்கு எந்த விதமான பாதுகாப்பு கிடைப்பாது. அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அடிமைகள் மனுஷனாவே கருத மாட்டாங்க. ஒரு நாயை போல, விலங்குகளை போல ஒரு கேவலமாக நடத்தக்கூடியவர்கள். அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் அடிமைகளுக்கு ஒரு தனி கருத்து இருக்கும், தனியா அவங்களுக்கு இந்த சாப்பிடணும் உணவு இருக்கும், இந்த விருப்பம் இருக்கும், அப்படி எதுவும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இந்தியாவை ஆண்டு இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறாங்க இல்லையா, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே உணவு, எல்லாமே நாங்கள் அப்படிதான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆதிக்க மனநிலையில அன்னைக்கு அந்த குறைஷிகள் இருந்தாங்க. இப்ப இந்த இஸ்லாத்தை ஏன் இந்த அடிமைகள் ஏத்துக்கிறாங்கன்னா, நம்மளாம் அடிமைகளா இருக்கிறோம், இஸ்லாத்துக்கு போயிட்டா சுதந்திரமானா மாறிக்கலாங்கிறதுக்காக ஏத்துக்கலாம் கேட்ட கிடையாது. ஏன்னா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கிற செய்தி கேள்விப்பட்டா அவங்களுக்கான தாக்குதல்கள் அதிகரிக்கும். இஸ்லாத்தை ஏத்துக்கலன்னா ஏதோ ரைட்டு அடிக்கிறோம், மதம் எஜமான அடிப்பா போயிடும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதனுடைய கொடுமைகள் இன்னும் அதிகரிக்கும். யாரும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவர் அடிமையாக இருக்கும் வரைக்கும் அவரை விடுவிக்கக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. அப்ப ஏன் இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில ஏற்கனவே ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வாழ்றாங்க, ஏற்கனவே ஒரு அடிமை வாழ்க்கையை வாழ்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா அதுல விடுதலை கிடைக்குமான நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா இன்னும் கொடுமை என்ன அதிகமாகும். அதையும் மீறி ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான்னா ஈமானுடைய சுவை, அதுதான் ஈமானுடைய சுவை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொடுமைப்படுத்தப்பட்ட போது அஹது என்று சொன்னாங்க. பின்னால அவங்க இஸ்லாம் வெற்றி கொண்டு இஸ்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அவர்கள் ஒரு ஆளுநராக நியமிக்கப்படுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சரி சஹாபாக்கள் கேட்கிறாங்க, பிலாலே இப்ப சுகமா இருக்கீங்களா? முன்னாடி அடிய உதய வாங்கினீங்க, முன்னாடி கடுமையான சித்திரவதை கொடுக்கப்பட்டத, இப்ப ஆளுநராக இருக்கீங்களா, சுகமாக இருக்கிறார் கேட்டபோது பிலால் சொன்னார், அன்று சுடுமணலில் வெயிலில் கொளுத்தப்பட்ட போது அகது அகது என்று சொன்னேனே, அப்போது சூழத்தின் வாடையை உணர்ந்து கொண்டிருந்தேன். அந்த நிம்மதி எனக்கு இப்ப இல்லைங்க. அதுதான் எனக்கு நிம்மதி. கஷ்டப்படுத்தப்பட்டல, விடுதப்படுத்தப்பட்டல, அதுதான் எனக்கான நிம்மதி என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஈமான் அந்த அளவுக்கு உள்ளத்துல அடி வரைக்கும் போயிடுச்சு. எப்படி ஃபிரௌன் வந்து சூனியக்காரர்களை கூப்பிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எதிராக செய்ய சொல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்வது சூனியம் அல்ல என்று தெரிந்த காரணத்தினால் உடனே அந்த சூனியவாசிகள் சூனிய செய்யணும் இஸ்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஃபிரௌன் கேட்கிறான், நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க வேற ஒரு கடவுளை எடுத்துக்கிட்டீங்களா? என்னப்பா பண்ணுவ? உயிரை எடுப்போ எடுத்துக்கிட்டோம், உயிரை துச்சமாக இருக்கிறாங்க. அப்ப ஒரு நாள் உமையா இப்னு கலஃபுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி அப்படின்னா, உன்னுடைய அடிமை வந்து சொன்னாங்க, பேர் கூட சொல்ல மாட்டாங்க, பேர் சொல்றது பெரிய இது, உன்னுடைய அடிமை அவன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டான் அப்படின்னு ஒரு உண்மையான போட்டு கடுமையான கருத்து. நாம அரேபியா ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த முகமது வழிகட்டவர், இந்த முகமது கவிஞர், இந்த முகமது பைத்தியக்காரர், இந்த முகமது சொல்லக்கூடிய செய்தி மக்களை பிரிக்கக்கூடிய செய்தி, பிளக்கக்கூடிய செய்தி என்று முகமது சொல்லை எப்படி ஒழிக்கலாம் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கும் போது, அவர்களுக்கு பல முறை தப்பு என்று நாம் சொல்லும் போது, என்னுடைய அடிமை அவரை ஏற்று அவருடைய மதத்தை ஏற்றுக்கொண்டானா அப்படிங்கிற ஒரு கோபத்துல
நேரம் பிலால் இருக்கிறார். பிலாலே, நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீ ஏற்றுக்கொண்டாயா? ஏற்றுக்கொண்டேன், உண்மையை ஏற்றுக்கொண்டேன், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டேன். பிலால் சொல்றாரு. கடுமையான கோபம் வச்சு அவருக்கு என்ன பண்ணா, நீ உண்மையா மதத்தை விட்டு வெளியே வரலன்னா உன்னோட உயிரை எடுத்துருவேன் அப்படின்னு கடுமையான மிரட்டல் இருக்கும். ஆனால் மிரட்டலுக்கு பிலால் படியை விளைகின்றவுடன் கீழே இறங்கி, சரி நான் அவனை விடுதலை கூட பண்ணிடுறேன், உனக்கு என்னென்ன செலவுகளா வேணுமோ எல்லாம் தரேன். ஏன்னா எப்போதுமே பாசிசம் வந்து எதிரிகளை சாம பேத தண்டம் எல்லா வழிமுறைகளையும் பயன்படுத்தும். அப்படி எல்லா வழிமுறைகளையும் பயன்படுத்தியும் பிலால் அவர்கள் மறுக்கவே ஒரு நாள் என்ன பண்றாரு, பிலாலுக்கு சாப்பாடு, உணவு, தண்ணி எதுவும் தராம பட்டினி போட்டு நல்லா வெயில் மண்டையை குழந்தைங்கிற ஒரு நேரத்துல பிலால் வெளியிலான அவர்களை தரதரவென்று அப்படி ரோடு அப்படியே தெருவில் இழுத்து கொண்டு பாலைவனத்துக்கு இழுத்து செல்றான். அவனோடு சிறுவர்களுடைய கூட்டமும் வந்திருக்கு. மணல் அப்படியே நெருப்பா கொதிக்குது. பிலாலுடைய கையை அப்படி கட்டி வெற்றுடவா அப்படியே அந்த மணல்ல போடுறாங்க. அவர் முதுகு சுடுதலே இப்படி அசைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கடுமையான வெயிலே அதுல மணல் மேல அவரை போட்டு அவருடைய கையை கட்டி அவருடைய வயிற்றின் மீது பெரிய வாராங்களை வைத்து விடுகிறார். அப்ப அவருக்கு உடல் முழுவதும் அப்படியே அது ஒழுந்து விட்டு எரியிற நெருப்பு அப்படியே அவருக்கு வந்து அது வெயில் சூடு தாங்கல, உடல் முழுவதும் ரணமாக மாறுகிறது. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வெப்பம் அந்த அளவுக்கு. உண்மையிலேயே கஷ்டங்களும் சோதனைகளும் மனிதர்களை முறுக்கிவிடும். மேல் எப்படிப்பட்ட மனிதர்களை முறுக்கிவிடும். ஆனால் தலைவர்களை அது முறுக்க, தலைவர்களை அது பண்படுத்தும். அபிசீனியாவுடைய அந்த கருப்பின அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய ஈமான் பலவீனம் அடைவதற்கு பதிலாக பலமடைந்தது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அந்த மக்களை நோக்கி எல்லா படைகளும் ஒன்று வந்த போது அந்த மக்கள் சொன்னார்கள், இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களித்தது. நாங்கள் நம்பிக்கை கொண்டால் இந்த உலகத்தை கஷ்டப்படுத்தப்படுவோம் என்று எங்களுடைய தூதர் சொன்னார். அதை நாங்கள் நிதர்சனமாக சாட்சியம் கூறுகிறோம் என்று சொன்னதை போல பிலால் ரலியல்லாஹு அவர்கள் உறுதியா நிற்கிறாங்க. அவ்வளவு கஷ்டப்படுத்தப்படுறாங்க, ஆனாலும் உறுதியா நிற்கிறாங்க. அப்ப ரொம்ப உச்சத்தை குடிக்கிறாங்க. அவங்களே முடியாம வேதனை வழி கொடுக்க முடியாம கத்த ஆரம்பிக்கும் போது அவன் வந்து சொல்றான், முகம்மதை நான் நம்பவில்லை என்று சொல்லுவோம். வேற என்ன, நான் முகம்மதை நம்பவில்லை, முகம்மதின் செய்தியை ஏற்றுக்கல, லாத் உஸ்ஸாவை நான் நம்புகிறேன் என்று மட்டும் சொல்லிவிட்டால் விட்டுரு. உனக்கு என்ன சலுகை வேணா தர, உனக்கு என்ன சௌகரியம் வேணா தர, என்ன வசதிகள் வேணாலும் தருகிறேன், இல்லை என்றால் சாகுற வரைக்கும் நீ இப்படியேதான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போது பிலால் சொன்னார், அஹதுன் அஹதுன், ஒரே ஒருவன் தான், ஒரே ஒருவன் தான். இப்போ உனக்கு இன்னும் சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை இப்படி சொன்னா பதில் பேசாமல் இருந்தாலும் பரவாயில்ல. அதற்கு மாற்றாக கலிமத்து தௌஹீதை, ஏகத்துவ கலிமாவை பிலால் ரலியல்லாஹு உதித்த போது அவருடைய மூளை அப்படியே உஷ்ணத்துல கொதிக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. பிலாலுடைய இடத்துல கைத்தை கட்டி சின்ன பசங்கிட்ட கைத்தை தரதர என்ன பண்ணுங்க, எடுத்துட்டு போங்க. பிலாலை விட்டு தரதர ஊர்வலமாக எல்லா வீதிகளையும் எடுத்து செல்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் அவனுக்கு அன்னைக்கு என்ன தோணுதோ, எப்படிலாம் சித்திரவதை பண்ணு தோணுதோ அந்த அளவுக்கு எல்லா விதமான முறைகளிலும் பிலால் ரலியல்லாஹு அவர்களை சித்திரவதை செய்தாலும் அந்த கருப்பின மனிதருடைய உள்ளத்தினுடைய ஈமான் இருக்க அது எந்த வகைக்கும் அது தளரவே அடிச்சு பிலால்கிட்ட இருந்து குருவையும் வேறையும் சொன்னாலும் அடிச்சவங்க தளர்ந்து போனாங்களே தவிர இன்னும் பிலால் உறுதியாக இருந்தான். ஒரு நாள் உமையா வந்து பிலாலோட முகத்திலேயே குத்தி, கேடுகட்ட அடிமையே, என்னுடைய அடிமையாக இருந்து கொண்டு இவ்வாறு செய்கிறாயே, எந்த முகம்மதுடைய செய்தியை ஒழிக்கணும் நான் நினைக்கிறேனோ அந்த முகம்மதை ஏற்றுக்கொண்டாயே, லாத் உஸ்ஸாவின் மீது ஆணையாக சொல்கிறேன், உனக்கு நான் செய்யப்படக்கூடிய விஷயம் இருக்கிறது, அது எல்லா அடிமைகளுக்கும் எல்லா எஜமானர்களுக்கும் இனி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்கான ஒரு பாடமாக நான் ஆக்குகிறேன் என்று கோபமா மூச்சில் குத்திட்டு சொல்றான். அப்போது பிலால் சொன்னார், அஹதுன் அஹதுன். இப்படியாக கொடுமைகள் நடந்து கொண்டே இருந்த போது ஒரு நாள் அபூபக்கர் அடிக்கடி பார்ப்பாங்க, பிலால் பார்ப்பாங்க, என்ன பண்றது முடியாது. ஏன்னா அரேபிய சமூக அமைப்பு என்பது அடிமைக்கு
சித்திரவதை செய்வதற்கு எஜமானனுக்கு எல்லா உரிமையும் உண்டு, யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஒரு நாள் சொன்னாங்க, பாதிகளே என்னுடைய இறைவன் அல்லாண்டா சொன்னார், ஒரு வேற என்ன பண்ணார், உன்னுடைய திருநாரா, கொள்ளடிச்சாரா, உன்னுடைய வீட்டு பெண்களை ஏதாவது தவறா பேசினாரா? எதுவுமே பேசலையே. என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன காரணத்திற்காகவா இந்த மனிதரை இப்படி அடிக்கிறீர்கள், கொலைகளில் எப்படி அடிக்கிறீங்களா? அவருக்கான விலையை சொல்லு, நான் மாற்றிக் கொள்கிறேன். அவருக்கு என்ன விலை சொல்லு, அடிமையிலே விடுவிப்பதற்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன போது உமையை பார்க்கிறான். இருந்தாலும் அடிச்சு அடிச்சு மோச்சு போயிட்டான். இனி எவ்வளவு அடிச்சாலும் அவர் திரும்ப போவதில்லை. அவரை வச்சுக்கிட்டு நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அவரை நினைத்துக் கொண்டு எந்த வேலைக்கும் செய்ய முடியாது. ஏன்னா அடித்து அடித்து பிலால் பலவீனமாக போய்விட்டார். எனவே பிலாலை எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லிட்டு வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகை சொல்லுவோம். சாதாரணமாக அடிமைகளுக்கு என்ன தொகை கொடுப்பாங்களோ அதை விட பல மடங்கு அதிகமான தொகையை சொல்லுவோம். எப்படி ஒரு வாங்குறாரா பார்க்கணும். உடனே அபூபக்கர் இல்லாத பேரமா பேசுறது இவ்வளவா இருந்துச்சு, அப்படியே கொடுத்துருவேன். கொடுத்த உடனே உண்மையா சொல்றாரு, அபூபக்கரே நீங்க ஏமாந்துட்டீங்க, அபூபக்கரே நீங்க ஏமாந்துட்டீங்க, கொஞ்சம் குறைச்சி பேசியிருக்கலாம்ல. நீங்க எவ்வளவு குறைச்சிருந்தாலும் விடாத கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு திசத்துக்கு கேட்டிருந்தாலும், ஒரே ஒரு காசுக்கு கேட்டிருந்தாலும் விடாத கொடுத்துருப்பேன். இப்போது 40 அவுன்ஸ் தங்கத்துக்கு வாங்கி இருக்கிறீங்களா, 40 அவுன்ஸ் தங்கத்துக்கு வாங்கி இருக்கிறீங்களா, ஒரு திரகத்துக்கு கிட்ட விடாத கொடுத்துருப்பேன். அந்த அளவுக்கு தான் விழாவுக்கான தகுதிங்கிறாங்க. அபூபக்கர் சொல்றாங்க, உண்மையா நான் ஏமாறவில்லை, நீ ஏமாந்துக்கிட்டா. இவருக்கு இவரோட 10 மடங்கு கேட்டிருந்தாலும் நான் கொடுத்திருக்கேன். நீ சொல்லிட்டு உடனே சொல்லல, அதனால நான் ஏமாறவில்லை, நீ ஏமாந்துட்டேங்கிறாங்க. இதுதான் உண்மையான முஸ்லீம்களுடைய ஈமான். ஒரு உண்மையான முஸ்லீமுடைய ஈமான் என்பது சக முஸ்லீமுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் வந்த உமர்கள் அவர்கள் ஹஜ்ஜுல் விதாவில் சொன்னாங்க. அதாவது காபத்துல்லாஹ் வலம் வரும்போது அந்த ஹஜ்ஜுல் ரசூல்கள் முத்தமிட்டு சொன்னார்கள், கருப்புக்கல்லே உனக்கு எந்த மரியாதையும் இல்லை. ரசூலுல்லாஹ் முத்தமிட்டாங்க, அதனால நான் முத்தமிடுறேன். உன்னை விட புனிதமானது ஒரு முஸ்லீமுடைய உயிர், ஒரு முஸ்லீமுடைய மானம், ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் என்று சொன்னார். அப்ப அந்த அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு பிலாலை விடுவித்து விட்டு பிலாலுக்கு சொல்றாங்க, பிலாலே இது நீ யாருக்கும் அடிமை, எனக்கு அடிமை, நீ இனிமேல சுதந்திரமானவராக மாறிவிட்டாய் என்று சொல்லி பிலாலை விடுதலை செய்து விடுகிறார். அதுக்கப்புறம் பிலால் ரசூலுல்லாஹ்வுடைய போய் சேர்த்துக்கிறாங்க. பத்ர் போர் நடக்கிறது. பத்ர் போர் நடக்கும் போது குறைஷிகள் படையெல்லாம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. உமையா பிலாலுடைய முன்னாள் எஜமானன் இருக்கிறாங்க உமையா, அவன் மட்டும் பத்ர் போரை கலந்துக்காம அமைதியா இருக்கிறான். ஏன்னா வயசாயிடுச்சு, வயசான காலத்துல இப்ப போய் கலந்துக்க முடியாது. இங்கிருந்து பிலால அடிமைகளுக்கு கொடுத்தது ரொம்ப ஈஸி. போர்ல போனால ஓடணும், ஓடியாடணும், கஷ்டப்படணும், அது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற அடிப்படையில போருக்கு போகாம அங்கேயே தங்கிடும். அந்த சமயத்தில் உக்குபாவும் அபூஜஹலும் உமையா வீட்டுக்கு போறாங்க. உமையா போருக்கு எந்த சூழ்நிலையும் இல்லை. உக்குபாவும் அபூஜஹலும் ஒரு ஆள் சாம்பிராணி சட்டி வச்சிருக்கிறான், இன்னொரு ஆள் பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய அழகு சாதன பொருட்கள் வச்சுக்கிறான். இவங்க 2 பேரும் போய் உமையாட்ட போய்த்தா சாம்பிராணி வச்சுக்கிறோம், பொம்பளை யூஸ் பண்ணக்கூடிய அழகு சாதத்தை வச்சு வீட்டில் போய் உட்காந்து இது பண்ணிட்டு நீ இதுதான் ஆக்கி அப்படின்னு சொல்லி உமையாவை கிளப்பி விடுறாங்க. உடனே உமையா போகுது, நானும் சண்டைக்கு வரேன், அல்லா விதியை அவனுக்கு அங்கதான் வச்சிருக்கிறான், நானும் சண்டைக்கு வரேன்னு சொல்லிட்டு அவரு பதில் கொடுக்க மக்காவிலே பலமான ஒட்டகத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் கொடுக்கிறாரு. குறைஷிகள் பெரிய அளவில் 1000க்கு மேற்பட்ட மக்களை கூட்டிக் கொண்டு போருக்கு வராங்க. அதே போல முஸ்லீம்கள் ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. நம்ம பல பயணங்களை பார்த்துருக்கிறோம். ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில அல்லாஹ்வுடைய துஆ கேட்கிறாங்க. பதில் போருக்கு முன்னாடி, யா அல்லாஹ் இந்த போர்ல இந்த கூட்டம் கொல்லப்பட்டு விட்டால் நிச்சயமாக உன்னுடைய பெயரை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இல்லாமல் போய்விடும். எனவே இந்த கூட்டத்துக்கு வெற்றி அளிப்பாயாக. ரசூலுல்லாஹ் எவ்வளவு தந்திரங்கள், எவ்வளவு போர் விளையாட்டுகள் செஞ்சாலும் அல்லாஹ்வுடைய அருள் நம்பிக்கை வைத்தார்கள். ஒன்றைய நாளைக்கு நம்ம பள்ளியில ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வச்சிருக்கிறோம். நாளைக்கு மழை ஃபோர்காஸ்டிங் இருக்குதான் செய்யுது, எல்லாருக்கும் பயம் இருக்கு. நம்ம
நம்ம வானிலையை வசப்படுத்தும்படி நம்புகிறோம். அவன் நம்பினா எல்லாமே சீராக நடக்கும். அப்படிங்கிற நம்பிக்கை தான் ஒரு முஸ்லீமுக்கு முதலாவதாக இருக்க வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் அந்த போர் நடக்கிறது, முஸ்லீம்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கிறது, நிறைய குறைஷிகள் கொல்லப்படுறாங்க, நிறைய பேர் கைதிகளாக பிடிபடுகிறார்கள். அப்படி இந்த உமையாவும் ஒரு கைதியாக பிடிபடுகிறான். யார் இந்த கைதியாக பிடிபடுகிறான்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அல்லாஹ்வுடைய வணிகர் என்று சொல்லப்படக்கூடிய மிக பிரபலமான சஹாபி அப்துல் ரஹ்மான் அவுஃப்ட கைதியாக பிடிபடுறான். நார்மலான சண்டைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கைதியாக பிடிபடுறவர்களை கொலை செய்ய மாட்டார்கள். அவங்களுக்கு நஷ்டஈடை வாங்கிட்டு அவங்கள அதாவது ஒரு நஷ்டஈடை வாங்கிட்டு விடுவிச்சிருவாங்க. ஆனா பிலால் ரலியல்லாஹு உமையாவை பார்த்தவுடன் ஓடுற கொடுங்கோடனுடைய தலைவன் அவன் மட்டும் உயிர் பிழைத்தால் அதை விட எனக்கு இந்த உலகத்தில் சோகம் எதுவும் இல்லை என்று உமையாவை கொள்வதற்காக ஓடுகிறார்கள். அவர் ஓடி வருவதை பார்த்துவிட்டு அப்துல் ரஹ்மான் சொன்னார், பிலாலை அவனை கொல்லக்கூடாது, என்னுடைய செய்தி. ஏன்னா அவர் விடுவிக்க நிறைய பணம் நிறைய பொருளாதாரம் கொடுத்தாங்க, அப்துல் ரஹ்மான் தான் சேரும். அதனால நான் அவனை கொள்ள செய்ய அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னவுடன் அங்க ஒரு சின்ன சலசலப்பு வந்தது. அன்சாரிகள் முஹாஜிர்கள் ஒன்று கூடியிருக்காங்க. அப்ப பிலால் சொல்றாரு, மக்களே உங்களுக்கு எல்லாம் என்னுடைய கதையை தெரியும். என்னை அவ்வளவு கடுமையாக சித்திரவதை செய்த என்னுடைய முன்னாள் எஜமானன் மாட்டிக்கொண்டிருக்கிறான். அவன் பிழைத்தால் அதை விட எனக்கு சோகம் எதுவும் இல்லை என்று சொன்னவுடன் அப்துல் ரஹ்மான் அவுஃபால எதுவுமே பேச முடியல. அந்த கைதிகளுக்கு அபயம் அளிப்பது தன்னை தடுத்துக் கொள்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கையால் அவரை அந்த அளவுக்கு கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்ட உமையா பின் கலப் கொல்லப்பட்டார். உமையா பின் கலப் கொல்லப்பட்ட பிறகு பிலால் சொன்ன வார்த்தை அஹதுன் அஹதுன், அல்லாஹ் ஒருவனே ஒருவனே. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு அடிமையாக இருந்த ஒரு மனிதருக்கு அவர் யார் சித்திரவதை செய்தாரோ அவனை ஒரு போர்க்களத்தில் கொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மகத்தான மாண்பை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தது அந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கம். இன்னும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அதை வரக்கூடிய ஜும்மாவிலே பார்ப்போம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது, இஸ்லாம் உயர்வு தாழ்வாதற்குரிய மார்க்கம் அல்ல. எந்த நிறத்தின் அடிப்படையிலேயோ இல்ல ஒரு மொழியின் அடிப்படையிலேயோ அந்தஸ்தின் அடிப்படையிலேயோ எந்த காலகட்டத்திலும் மனிதர்கள் சமமானவர்களே. சீப்பின் பற்களை போல மனிதர்கள் சமமானவர்கள். உங்களுக்கு சிறந்தவர் யார் என்றால் அல்லாஹ்வுடைய தக்வாவுடையவோ அவர்தான் சிறந்தவர்கள் என்ற வாக்குக்கு ஏற்றவாறு மனிதர்களை எல்லா முஸ்லிம்களையும் சமமாக நடத்தக்கூடியவர்களாக தக்வாவுடைய மக்களாக பிலால் ரலியல்லாஹு தஆலா போன்ற உறுதியான நெஞ்சுறுதி மிக்க ஈமான் கொண்ட மக்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று துஆ செய்தவனாக நாளைய மஹ்ஷர் மைதானத்திலே இந்த பெருமானாரையும் பெருமானாருடைய தோழர்களான பிலால் போன்றவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வழங்குவானாக என்று துஆ செய்து